இப்போ எப்படி சார் நீங்க வந்து இப்போ நற்பணிமன் வந்து இப்போ வந்து அடுத்த லெவல்ல தேர்தல் முடிஞ்சால ஒரு அண்ணாமலை ஜெயிச்சிருந்தானே ஒரு பெரிய தலைமை இது திருநெல்வேலி இல்ல அப்படி ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி தலைவர்லாம் கூப்பிட்டு எதை பண்ற மாதிரி ஒரு ஐடியா இல்ல இருக்கு. அதாவது இது நம்ம ஹெட் ஆஃபீஸா இதுதான் வச்சிருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை தான் நம்ம தலைமை அலுவலகம் வச்சு நம்ம ஆஃபீஸ் தான் வச்சு பண்ணோம். தலைவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ற மாதிரி ஐடியா இல்ல அது வந்து நீங்க எத்தனை மன்றங்கள் இருந்தாலும் கூட ஒரு புதுசா ஒரு லொகேஷன் இன்னொரு லொகேஷன் போறோம் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றோம் நீங்க தலைவரை கூப்பிடலாம் அந்த மாதிரி ஐடியா இருக்குது. இல்ல வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். தலைவர் அதுல பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதுனால தலைவரை நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஓகே தலைவர் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு எல்லாம் நடக்கலாம். அது எல்லாம் இறைவன் கையில இருக்கு. அவங்களே மனசு மாறலாம். கண்டிப்பா தலைவர் வந்து திறந்தாருன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தேர்தல் நெருங்கி வரும்போது மீடியாக்கள் நிறைய பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்திரிகை டிவி அண்ணாமலை நற்பணி மட்டத்தின்னு ஒவ்வொரு மடத்துல ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். இந்த மாதிரி பார்க்கும்போது சரி நம்ம நற்பணி மட்டம் தொடங்கினாங்க நாங்க இந்த பெருசா நம்ம அதை எடுத்துக்கல. இப்ப அவங்களும் நிறைய நல்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு சொல்லி அவங்க நாளைக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பா தலைவர் அவர் விருப்பப்படுற அளவுக்கு அவருக்கு எங்களை சரி பரவாயில்ல இந்த பசங்க ஏதோ ஆரம்பிச்சாங்க நல்லது பண்றாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். நல்லா பண்ணிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி தலைவர் அதுல விருப்பப்பட்டு தலைவரா வந்தாரும் எங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பா. இப்ப என்னன்னா சார் உங்கள்ட்ட ஒரு அது நீங்க வந்து உங்கள்ட்ட கேட்கலாமா என்ன தெரியல எனக்கு. பிஜேபியில வந்து பார்த்தா சீமானே கூப்பிட்டுறாங்க கூட்டணிக்கு, விஜயையும் கூப்பிட்டுறாங்க. இல்ல நாங்க தனியா தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஏன் அந்த வர்றதுக்கு பயமா இல்ல சேரவே கூடாது அது வந்து ஒரு மதவாத கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்ல. கூட்டணி உடன்பாடும் போறப்ப பிஜேபியும் அவங்க திங்க் பண்ற ஒன்னா இருக்கு. ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு பிஜேபி மட்டும் தான் ஆசைப்படுது. அவங்களும் அதே ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா விஜய் ஆசைப்படுறாரு, சீமானே அதை ஆசைப்படல, தனியா தான் வருவோங்கிறாங்க. அப்படி விஜய் ஆசைப்படுறாரு, பிஜேபி ஆசைப்படுது நம்ம கூட்டணி ஆட்சியா இருக்கணும், ஆட்சியில பங்கு வேணுங்கிறது. டிஎம்கே அது உடன்பாடு இல்லைன்ட்டாங்க. அப்போ விஜய் வந்து இங்க பிஜேபி இணைஞ்சு சரி உங்களுடைய ஐடியாவும் என்னுடைய ஐடியாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆட்சியில பங்கு சேர்ந்து நாங்க வர்றோம், திமுகவை நம்ம வந்து அடுத்த தேர்தலில் வரக்கூடாது, நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அவரும் விஜயும் இறங்கி வரல. சீமானை வந்து இப்ப தனியா தான் நிற்போம், கூட்டணியே கிடையாது அப்படியே போயிட்டு இருந்தா அந்த திமுக கூட்டணி இது எப்பதான் விழுத்துரு. அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திமுகவை நம்ம தோக்கடிக்கணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தலைவரோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். நம்ம சீமான் அவர்கள் வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் வந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுற மலையில தலைவரோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். எப்போதுமே நம்ம எல்லாரும் நல்லவர்களா சேர்ந்து அவங்களை ஏத்து நம்ம அவங்களை தோக்கடிக்கணுங்கிறது. என்ன தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை வந்து திமுக சொன்னா ரைட்டு, திமுக செய்யறது சரி அப்படிங்கிற மனநிலை கொண்டு போயிட்டாங்க. 5 வருஷத்துல அப்படி கொண்டு போயிட்டுனால அவங்கள நீங்க வந்து இன்னொரு இடத்துக்கு பதவியில் பொறுப்புல இல்லாம இன்னொரு கட்சியை நம்ம என்டிஏ கூட்டணி உட்கார வைக்கணும்னா அதுக்கு நிறைய வந்து நம்ம கண்டிப்பா வேலை செய்யணும். இந்த திரும்ப பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா தொடர்ந்து அங்கங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கலவரம், அது இது கஞ்சா போதில் அது சின்ன 3 வயசு பிள்ளைங்கள இருந்து 80 வயசு கலவி வரைக்குமே பண்ணப்படுறாங்க. மார்க்கெட் பட்ஜெட் எங்க போனா பப்ளிக் போதை வந்து ஓரளவுக்கு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்காங்க. இருந்தாலும் இப்ப விஜய் அவர்கள் வந்தது கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாரு. சீமான் ஆல்ரெடி யாருக்கே 35 லட்சம் ஓட் பேங்க் வச்சிருக்காரு சீமான் வந்து. ஆனா சீமான் அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட அரசியல் நிலைப்பாடு வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அவர் பேசுற விதங்கள் ஃபர்ஸ்ட் கடவுளே இல்லைன்னாரு, அப்புறம் முப்பாட்டன் முருகன் சொல்லி சொன்னாரு, அப்புறம் சபரிமலை கோயிலுக்கு லேடிஸ் போலாமா போகக்கூடாதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட நிலைப்பாடுகள் வந்து வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு சொன்னார்னா 2 மாசம் கழிச்சு அது வேற மாதிரி மாறி. சரி சார், நான் என்ன சொல்றேன்னா 20 வருஷம் ஆகும் சிம்மரான மேடை ஏறி பேச 20 வருஷம் ஆகுது. நான் சென்னையில தான் இருந்தேன், எனக்கு தெரியும். 2006 மேடை ஏறி பேச ஆரம்பிச்சார். 20 வருஷம் ஆச்சு. கட்சி தொடங்கி அவங்களே சொல்றாங்க கட்சி தொடங்கி 18 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ வந்து ஒரு தொகுதியோட ஒண்ணு வரல. அப்ப நீ தனியா தான் நின்று ஆட்சி அமைக்கணும் எந்த காலத்துல இல்ல. அதாவது சீமான் அண்ணனுக்கே தெரியும் நம்ம தனியா நின்னோம்னா ஜெயிக்க முடியாதுன்னு சீமான் அண்ணனுக்கு தெரியும். அவங்க கூட இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அது சாத்தியமா ஆகுமா அப்படின்னா 100% எனக்கு தெரிஞ்சு சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு இப்ப சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்து இப்பதான் போறாரு. 20 வருஷம் நீங்க சொல்றீங்க, 20 வருஷம் அவர் அரசியல் இருந்தாரு, எல்லாம் பண்ணாரு, பேசிய தனி மனிதன் அவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தாரு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரு பெரியாரு தூக்கி பிடிச்சுட்டா வந்தாரு. ஃபர்ஸ்ட் பெரியார் லிஸ்டா தான் உள்ள வந்தாரு, அரசியல் முன்னெடுத்து கொண்டு போனாரு. இப்பதான் இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணுங்கிறத இப்பதான் அவர் 20 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கவே செய்தார். சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, மோடிஜி வந்துட்டாரு. இல்ல கண்டிப்பா இல்ல, அது உண்மைதான். அப்படின்னா சென்னையில வந்து நான் இருக்கும்போது பல மீட்டிங் பாத்துருக்கேன். நான் அவங்க நண்பர்கள் எனக்கு தெரியும் சினிமால இருந்தனால நான் போயிருக்கிறேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படி போயிருக்கேன். பல மேடைகள்ல நீ இந்து நானும் இந்து, நீ இந்து நானும் இந்து, அப்போ உனக்கு எதுக்கு நூலு
அப்படின்னு பிராமணனை பார்த்தா கண்டிப்பா கண்டிப்பா பிராமணன் பார்த்தா நூலை அத்திடுறா அப்படின்னு சொன்னதுதான் சீமான். இன்னைக்கு முருகன் எங்க இருந்து வந்தான்? அதான் சொல்றல, அப்போ அவர் பெரியார் மண்ணுன்னு சொல்லி வந்தவர் இன்னைக்கு பெரியாரே ஒரு மண் சொல்லி இன்னைக்குதான் தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காரு. காங்கிரஸ் இருந்தா அந்த ஓப்பனிங்ல மேடல என்ன பேசுறோம் அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருந்திருப்பாரு. மோடிஜி பிஜேபி 12 வருஷம் இருந்தா கொஞ்சம் அப்படி இறங்கி வந்துட்டாரு. உண்மைதான். அந்த மாதிரி மக்கள் அதெல்லாம் பாக்குறாங்கல்ல. பாரதி வந்து எனக்கு நானும் வரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு சொல்றாரு. இப்பதான் ஒரு தேசப்பற்று உள்ள தலைவர்கள் எல்லாம் முன்னெடுத்து இப்பதான் அரசியல் அவர் பண்றாரு. இந்த மாதிரி அரசியல் அவர் ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா இதோட கொஞ்சம் பெரிய வளர்ச்சி அவர் அடைஞ்சிருக்கலாம். அதனால அது நம்ம கூட்டணி வைக்காம அவர் தனியா ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இப்ப போன திரும்ப வாங்கின 36 லட்சம் ஓட்டு திரும்ப வாங்குறாரா அப்படிங்கறது நம்ம பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து ரொம்ப ஒரு கேள்வி. ஏன்னா விஜய் வந்தனால அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால அவர் கூட்டணிக்கு போறதுக்கு அவரே விருப்பம் இல்லை. ஆனா விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி தான் சொன்னாரு. ஆனா அவரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத முன்னிறுத்துறாருல்ல, அதை வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ ஏத்துக்கிடாது இல்ல. முதலமைச்சர் வில்பார் நான் தான், நீங்க வாங்க உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் சொல்லி அவர் சொல்ற போது அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்ட மலையிலும் அவங்க இல்ல. ஏன்னா கட்சி விஜய் அவரோட கட்சி அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான கட்சி இல்ல. எம்ஜிஆர் டாலரேட் பண்ணவே கூடாது, அவரை பண்ணக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல டேமிக்கே கூட கண்டிப்பா டேமிக்கில இருக்கும், ஏடிமிக்கே எல்லாமே ஒண்ணுதான். அப்படி அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க தான். ஒரு தனி இயக்கமா வர்றாரு. இப்ப அம்மா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் இருக்கமே மேலே போஸ்டிங்ல இருந்து பல மத்திய மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் பழக்கப்பட்டு அவங்களோட சப்போர்ட். அதுவே வந்து ரெட்டை எலெக்ஷன் கேஸ்ல இருக்குது. சேவல் சின்னத்துல இருந்து எதிர்கட்சி ஆன பிறகு ரெட்டையில எங்க வந்து அந்த ஒரு போராட்டம். எம்ஜிஆரோட மனைவி நாதான்னாங்க ஜானகி அம்மா, சிவாஜி கணேசன் மகா நடிகன் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீட் வாங்க முடியல. ரஜினி எடுத்துங்க, கமலஹாசன் எடுத்துங்க, விஜயகாந்த் சார் எடுத்துங்க. உங்களையும் தாண்டி இவங்க முதலமைச்சர் ஆக முடியல. அது எனக்கு நான் என்ன சொல்றேன், அவரு இந்த எலெக்ஷனோட அவர் மறுபடியும் நடிக்க தான் போவார். அதுல எந்த மாற்று கருத்துல வைங்களேன். ஏன்னா அவரு அவ்வளவு கூட்டம் கூடுது வைக்குது எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல நிறைய பேருக்கு ஓட்டே இல்லை. ஓட்டு இல்லை. எலெக்ஷன்னா என்னன்னு புரிதல் இல்லாத ஆட்கள் தான் அவங்க அவ்வளவு பேர் வராங்க. அவங்க நாளைக்கு எலெக்ஷன் டைம்ல இந்த டிஎம்கே காரங்க ஓட்டுக்கு பார்த்து காசு கொடுக்கும்போது ஒரு பக்கம் நிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து இந்த கடவுர் மேட்ரிலேயே அந்த டைம்லயே எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவர் உள்ள போயிருப்பார். கண்டிப்பா விஜய் அவர்கள் உள்ள போயிருப்பாரு. அந்த கட்சியே இன்னைக்கு இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கும். ஏன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வேற டைரக்ஷன்லயே மாறுது. வேற யாருமே இதுக்கு அந்த விளக்கமான ஒரு விஷயத்தை கொடுக்கல. அது எல்லாருமே அவரை தான் கிளைம் பண்ணாங்க. ஏடிஎம்கே காரங்க டிஎம்கே காரங்க கூட அவரை தான் கிளைம் பண்ணாங்க. கிளைம் பண்ணாங்க. அண்ணாமலைஜி இலங்கையில இருந்து 2 நாள் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வழக்கம் கொடுக்குறாரு. வந்தாரு. ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அது டைரக்ஷனே மாறுது. அதனால வந்து இப்பவும் அந்த திரிஷா பத்தின ஒரு இது சொல்லும் போது அப்பவும் அவர் தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவர்கிட்ட கத்துக்கணும். 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் இருக்கிறவங்களும் தலைவரா மக்கள் ஏத்துக்கிட்ட தலைவரும் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பண்புள்ள தலைவரை நம்ம தலைவர் பாக்குறோம். அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து அவர் தனிச்சு நின்னாரு அப்படின்னா 100% மறுபடியும் சினிமா நடிக்க தான் போகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. அவரும் முன்னாடி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்லாம் நிறைய ரஜினி, கமல், விஜயகாந்த் சார் கூட பாத்துக்கலாம். எப்படிப்பட்ட மனுஷன் வேற மாதிரி கிடையாது. விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா முதல் தேர்தல் அவர் மட்டும் தான் ஜெயிக்கிறார். மதுரை மாவட்டத்திலேயே ஒரு வர முடியும். அவர் ஏன் ஜெயிக்கிறார் அது சொல்றலாம். எல்லா சினிமா துறையில ஃபீல்டுல உள்ளவங்களும் சரி பொதுமக்களும் சரி அவரை ஒருத்தர் கூட இந்த டைம் வரைக்கும் குறைச்சு பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் செயல்பாடுகள் அப்படி இருந்தது. எல்லாரும் பாருங்க அவரை சாப்பாடு போட்டாருங்கிற விஷயத்த வந்து எல்லா அவர் கூட துணை நடிகரா நடிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க. சாப்பாடு மட்டும் கிடையாது, அதெல்லாம் தாண்டி பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு நடிகனோ கேமராமேனோ மியூசிக் டைரக்டர் யாரா இருந்தாரு டெக்னீஷியன் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ஒரு 80% 90% சினிமா துறையிலே வாய்ப்பு கொடுத்தது அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பான். பிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்து அப்படின்னு ஒரே தமிழ் சினிமால யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் மட்டும். அதனால வந்து விஜயகாந்த் சாரு கூட எல்லாம் இவர் நம்ம ஒப்பிடவே முடியாது. இவர் எம்ஜிஆர் இல்ல சார், அவங்களே என்ன சொல்றேன்னு மீனிங் அவரே அந்த ஃபர்ஸ்ட் தேர்தல மதுரை மாவட்டம் சொந்த ஊர், அங்கே ஒரு தொகுதி வர முடியல. உண்மைதான். விருதாச்சலம் பக்கத்துல வந்தாங்க ஒரு தொகுதி வந்தாங்க. செகண்ட்ல எதிர்கட்சினா கூட்டணி வச்சுதான் வர்றாரு. அம்மையார் கூட கூட்டணி வச்சதுனாலதான் அவர் எதிர்கட்சி தலைவரா வராங்க. சொல்றேன். அதனால வந்து நடிகர் அந்த ஒரு முகத்தை வச்சுலாம் அவரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. திருச்சியில மீடியாக்காரங்கலாம் ஸ்டாப் பண்ணி கேக்குறாங்க, எதுவுமே சொல்லாம கடந்து போயிட்டு போறோம். ஆமா ஒரு பாத்துக்கலாம். பழைய மாதிரி உங்களை ஏமாத்த முடியாது. எந்த பக்கம் கேமரா இருக்குது கூட இருக்கிற போன்ல ஷூட் பண்ணி போட்டுறீங்க. அப்படி இருந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டு போறது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். இப்போ என்னன்னா உங்களுக்கு இது வந்து இப்போ வந்து விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
விழுப்புரம் அந்த சைடுல நம்ம நிறைய எதிர்கட்சிக்காரங்க ம். வரக்கூடாது, இது எங்க ஏரியா, ஆ, ஆ, எங்க தொகுதியில கல்ல விட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆ, ஆ, ஆ. அவர் கார்ல அவர் மேல எல்லாம் போகும்போது வாங்கடா, எத்தனை பேர் நான் பாத்துக்கிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வேட்டியை மடிச்சு எடுத்து ஒரு 10-20 ஸ்டெப் போனோம்னா அவெல்லாம் ஓடிட்டாங்க. அதே மாதிரி ஒரே ஊர்ல ஒரு பண்ண முடியுமா விஜய்? இல்ல அவரை இறங்கி பிரஸ் மீட் கொடுக்கலாங்க. அதாவது மக்களை சந்திக்கல, நீங்க பிரஸ் மீடியாவை சந்திக்கலன்னா எப்படி நீங்க அரசியல் பண்ண முடியும்? அது எந்த மாதிரியான ஒரு அரசியலா இருக்கும்? மாநாடு, பொதுக்கூட்டம், நிர்வாகி கூட்டம் இது மட்டும் நடத்துறாரு. நடத்துறாருன்னா அது அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அது வந்து அவர் பேசுறாரு, அந்த அன்னைக்கு போயிடுறாரு. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா அவர் கண்மூடித்தனமா அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது எதனால நம்ம அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம், அது வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தா அந்த சம்பவம் நடந்ததுனால என்ன பிரச்சனைங்கிறத விளக்கணும்ல மக்களுக்கு. அதுதானே தலைவரோட செயல்பாடு தானே. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தது, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. தலைவர் வந்து அந்த பிரச்சனையை 100 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இன்னைய டேட் வரைக்கும் அது என்னென்ன தீர்ப்பாச்சு, கோர்ட்ல என்னென்ன பேசினாங்க, பீஸ் மீட்டிங்ல என்னென்ன பேசுனாங்க அவர் புள்ளிவிவரமா சொல்றாரு. அப்படி ஒரு தலைவனை மக்கள் நேசிப்பாங்களா? நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன பேசிட்டு டிஎம்கேயா டிவிகேன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு பேசிட்டு போனீங்கன்னா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்னைக்கு தெரிஞ்சு இவர் வந்து இவருடைய அரசியல் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு கட்சியும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு என்னுடைய கணிப்பு. அவ்வளவுதான். அதே மாதிரி சீமான் அவர்களும் தனிச்சு நின்னா அவர் ஆட்சி பிடிக்க முடியும்னா அது 100% வாய்ப்பு இல்லை. அவரு எல்லாம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு அந்த தமிழர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சிந்திக்க விடாம பண்றாருங்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கு தோணுது. தமிழ் தேசியம் சொல்றீங்க ரைட்டு, எல்லாம் அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியா நல்லா இருந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஒரு எதிராளியை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கணும், அவனை காலி பண்ணணும். கண்டிப்பா. இல்ல அந்த இடத்த விட்டு ஓடி போகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பலம் பத்தாதுன்னா என்ன பண்ணுவோம், 3 பேரை சேர்க்கணும். இதுதானே அரசியல், இதுதானே நீங்க சொல்றது. நீ உங்களோட டிமாண்டை வைங்க, கோரிக்கையை வைங்க, ஒரு கூட்டணி பேசுறீங்கன்னு வைங்க. நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் பண்ணாருன்னா அந்த இப்போ இந்த 25 லட்சம் 30 லட்சம் ஓட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஓட்டும் இந்த எலெக்ஷன்ல குறையதான் செய்யுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. கண்டிப்பா குறையதான் செய்யும். அவருடைய அரசியல் அடுத்த லெவலுக்கு போறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்போ உங்க நற்பணியோட சார்பா தொடங்கின பிறகு யாராவது தேர்தல் இப்போ ஏதாவது நிக்கிறாங்க, யாரா பிஜேபி சார்பில் ஏதாவது நிக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா, கேட்டிருக்காங்களா யாராவது? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படி யாருமே இல்ல. நம்ம பிஜேபிக்கு எதிராக ஒருபோதும் நம்ம செயல்பட மாட்டோம். இல்ல சார், பிஜேபியில பிஜேபியில உங்களுக்கு சீட்டு கேட்கலாம் இல்ல கரெக்ட். அந்த அரசியல் நம்ம இன்னும் பண்ணல. அந்த மாதிரி எலெக்ஷன் அரசியல் மாதிரி நம்ம அதை இன்னும் கொண்டு போகல. நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். தலைவரோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் நமக்கு. தலைவர் வந்து அடுத்து தனி கட்சி அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம தலைவர் எங்கே இருக்காரோ, என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அது நம்மளுடைய நிலைப்பாடு. அதுதான் அதை தான் நம்ம எய்ம் பண்ணி போறோமே தவிர தனியா எலெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. தனியாவோ பிஜேபி சார்பாவோ நம்ம நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஐடியா இல்லை. தலைவரோட நிலைப்பாடு என்னவோ அதை எய்ம் பண்ணி நம்ம போகணும் அப்படிங்கிறது அவசியம். இப்போ வந்து நிச்சயமா இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய எல்லா மாவட்டத்தோடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கண்டிப்பா பிஜேபி 90% சப்போர்ட் பண்ணுவோம். உண்மைதான். ஏன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. அதனால நம்ம வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். டிஎம்கே வந்து நான் அப்புறப்படுத்தக்கூடிய, ஏன்னா இந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய கடந்த ஆட்சியும் இப்ப நான் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. எவ்வளவு கொடூரமான ஆட்சியா இருக்கு பாத்தீங்களா. எங்கேயுமே எதுவும் பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து சின்ன பசங்களாம் ரொம்ப தவறா செயல்படுறாங்க. 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க 4 நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? கண்டிப்பா திமுக அந்த திரும்ப வர்றதுக்குள்ள வாய்ப்பு 100% கம்மி. என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. அதுதான் ஜெயிக்கும் உறுதியா. அது மக்களுடைய எண்ணங்கள் அதுதான் பிரதிபலிக்கும். திமுக இந்த டைம் ஜெயிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்களோட வேலையில எனக்கு வந்து இந்த பாரத் மீடியாவுக்கு எனக்கு வந்து பேட்டி கொடுத்த ரொம்ப சந்தோஷம். நம்ம நற்பணி மட்டும் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நானும் மிகப்பெரிய இந்த அண்ணாமலைச்சி 4 வருஷத்தோட தாக்கெல்லாம் பார்த்து ரொம்ப நான் ஒரு ஈர்ப்பா இருந்தனாலதான் சாரை வந்து நான் வந்து பேட்டி எடுக்க வந்தேன் நானு. அதனால அண்ணாமலைச்சியோட நற்பணி மட்டும் அப்படின்னு சொல்ற விட நம்ம நற்பணி மட்டும் அப்படிதான் சொல்லணும். மிகப்பெரிய அளவுல நம்ம வளர்ச்சி பண்ணணும். ஏன்னா ஒரு எதிராளியை நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து நம்மளும் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணணும். உண்மைதான். ரொம்ப நன்றி. நன்றி.